பிரைஸ் லார்ட். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல். அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். சோ அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னு சொல்லிதான் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். அந்த நித்திய ஜீவனை, அதாவது பரலோக ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவருமே சுதந்திரிக்கணும்னு சொல்லிதான் அவர் நம்ம மேல நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். எதற்காக? நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளை எப்போ மனம் திரும்பும், எப்போ என்கிட்ட வரும்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம மேல நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்திற்காக அவர் தாமதிக்கல. நம்ம ஒவ்வொருவருமே மனம் திரும்பி இந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வருகையில நம்ம வெட்கப்பட்டு போகாம இருக்கும்படிக்கு 3 விஷயங்கள் நமக்குள்ள காணப்படணும். 1, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏதாவது இந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதுங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம்தான். ஆனாலும் ஆண்டவருடைய பலன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும் போது கண்டிப்பா நம்மளாலையும் பரிசுத்தமாக வாழ முடியும். ஒருவேளை நம்ம ஒரு தவறான வழியை நம்ம சூஸ் பண்ணா கூட ஆண்டவர் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துவார், இல்லைன்னா அதை நமக்கு கண்டித்து உணர்த்துவார். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதாவது தேவனை அனுதினமும் தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏதோ நம்ம தேவைக்காக மட்டும் அவரை தேடக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் இல்லையா நம்ம. ஸோ ஒவ்வொரு நாளுமே அவர் நம்ம தேடணும். 3வது விஷயம் என்னன்னா, தேவனுடைய நாள் வரும்படிக்கு நம்ம மிகுந்த ஆவலோட நம்ம காத்திருக்கணும். இதுல நம்ம எத்தனை பேர் ஆண்டோடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம் சொல்லுங்க. அதாவது நம்மளுக்குள்ள ஆசை இருக்கும், ஆண்டோடைய வருகை எப்போ இருக்கும், நம்ம பரலோகத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஆசை இருக்கும். ஆனா இந்த ஆசையை மட்டும் வச்சுட்டே நம்ம பரலோகம் போயிட முடியுமா? இல்லவே இல்லை. நம்ம இந்த 2 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழணும். இன்னொன்னு, ஒவ்வொரு நாளுமே அனுதினமும் கர்த்தரை தேடுகிறவர்களாக நம்ம இருந்தா மட்டும்தான் அவருடைய வருகையில நம்ம வெட்கப்பட்டு போகாம அவருக்கு முன்பாக நம்ம தைரியமா நிற்க முடியும். சோ கரைத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் அவருடைய வருகையில நம்ம காணப்பட முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோமா? அதாவது இன்றைக்கு நம்ம மரித்தா கூட நம்மளுடைய ஆத்மா எங்க போகும்? பரலோகத்திற்கா இல்ல நரகத்திற்கா? இன்னொன்னு, ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் நம்ம அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா இல்ல கைவிடப்படுவோமா? 2 கேள்விகள் நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளுமே பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். சோ ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அவருடைய வருகை திருடன் வருகிறதை போல இருக்கும். சோ எப்போனே நமக்கு தெரியாது. அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் அவருடைய வருகைக்காக நம்ம மிகுந்த ஆவலோட நம்ம காத்திருக்க முடியும். நம்ம பரிசுத்தமே இல்லாம வாழ்ந்துகிட்டு அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருந்தோம்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஸோ நம்ம பரிசுத்தமாய் வாழும் போதுதான் அவருடைய வருகைக்காக நம்ம மிகுந்த ஆவலோட நம்ம தைரியமா நம்ம காத்திருக்க முடியும். இந்த பொல்லாத உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதுங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். ஆனாலும் அவருடைய பலன், ஆண்டவருடைய பலன் நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா நம்மளாலையும் பரிசுத்தமாக வாழ முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். உலகத்தின் முடிவு பரியந்தம் நமக்குள்ள போராட்டங்கள் எல்லாமே உண்டு. எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த ரட்சிப்பை நம்ம காண முடியும். ஸோ ஆண்டவருடைய வருகையில நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படிக்கு நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென்.